ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 4 கிலோ அளவுக்கு சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் 65 செய்கிறதுக்கு நான் பெரிய முட்டையாக ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 150 கிராம் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய லெமனாக ஒரு 2 லெமன் எடுத்து அதனோட ஜூஸை ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. இது கூட நம்ம ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு. நான் இஞ்சி பூண்டு தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்றா சேர்த்து கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஊற வச்சிருந்த சிக்கனை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பரான நல்ல மொறுமொறுன்னு சிக்கன் 65 ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் 2 சைடும் மெதுவாக திருப்பி விட்றேன். இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், பேட்சாக போட்டு எல்லா சிக்கனையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ மொறுமொறுன்னு டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.